எல்லாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்கள் எஸ் வெங்கடேஷ். அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் சூழ்நிலைகள், அதாவது அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த டைமில் வந்து தாவேகா வந்து 108 சீட்டு வெற்றி பெற்றும் காங்கிரஸ் சப்போர்ட் இருந்தும் ஏன் ஆட்சி அமைக்க முடியல, இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். ஒரு சிம்பிளாக சின்ன வீடியோவை ஷூட் பண்ணி இதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். அதாவது மக்கள் வந்து மக்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகராக இருக்கட்டும், தயவு செஞ்சு சொல்கிறேன், அறிவு சார்ந்த யோசிங்க, உணர்ச்சி பூர்வமாக யோசிக்காதீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் நீங்கள் ஆளாகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியல் அமைப்பு அது மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அதாவது 234 தொகுதியில் தனி பெரும்பான்மையோட 118 சீட்டு வெற்றி பெற்றிருந்தா அவங்க கவர்னர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து குற்றச்சாட்டு கவர்னர் மேலாம் வைக்கப்படுது. அதாவது அரசியல் அமைப்பு பிரிவு 164ல் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு மெச்சூரிட்டியான சீட்டை வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா ஆட்சி அமைக்க சொல்லி கூப்பிடுவாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க, 108 சீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டோட 112 சீட்டு, அதாவது 108 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ஆகணும், ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கும் போது ஒரு தொகுதியில் தோத்தோம்னா இன்னொரு தொகுதியில் நம்ம வெற்றி பெற்று சிஎம் ஆகலாம் அப்படின்றதுக்காக இது எப்பயுமே 2 சீட்டில் நிற்பாங்க. 2014 நரேந்திர மோடி அவர்களும் இது மாதிரி 2 சீட்டில் நின்னாங்க. குஜராத்லையும் சரி வாரணாசிலையும் இந்த 2 தொகுதியில் நின்னாங்க. அது எல்லாமே அரசியல் அமைப்பில் இதுக்கான இடம் இருக்குது. இப்போ ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணும்போது 107 சீட்டு இவங்கள்ட்ட இருக்கும், எம்எல்ஏ சீட்டு. அதுக்கப்புறம் காங்கிரஸோட சப்போர்ட் 5 எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 112 சீட்டு. அதுக்கப்புறம் இன்னும் தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 சீட்டு தேவைப்படும் 117க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற கேள்விலாம் முன்வைக்கப்படுது. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக இந்த 2 கட்சியை சார்ந்து தான் இவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தலை சந்திச்சு சில சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவங்களோட தார்மீக பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சி கட்டுப்பாடு, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தன்மை இதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி ஆரம்பிச்சு தான் இவங்க அந்த கூட்டணியில இருந்தால் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இதெல்லாம் யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க. அதனால யாரும் ஐயம் பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. விஜய் வந்து சிஎம் ஆக்க விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம்லாம் தேவையில்ல. விஜய் வந்து சிஎம் ஆக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் சில குற்றச்சாட்டுலாம் வைக்கப்படுது, அதிமுகவும் திமுகவும் ஒன்றா போகிறாங்க. அப்படி கிடையாது, அதிமுகவும் திமுகவும் ஒன்றா ஆகவே ஆகாது. அது என்னை பொறுத்தளவுக்கு நான் கணிக்கிறது. அதுக்கப்புறம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக மற்ற சிறு கட்சிகள் 2 எம்எல்ஏ, அதாவது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், சிபிஎம், சிபிஐ, இந்த மாதிரி முஸ்லீம் லீக், இந்த மாதிரி 2 சீட்டு வச்சுருக்கவங்களாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரைப்பார். அதாவது ஒரு அரசை அமைக்கிறதுக்கான மெச்சூரிட்டி எந்த ஒரு கட்சிக்கிட்டையுமே பெரும்பான்மை இல்லாதனால ஜனாதிபதி ஆட்சி ஏற்றப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து பரிந்துரைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வந்து நடக்கும். கிட்டத்தட்ட மினிமம் 6 மாதம், மேக்சிமம் 1 வருஷம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்போ வேணாலும் நடக்கலாம். அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து அதை முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் கையில் இருக்குது, நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க, யாரை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிளாக உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டணுன்றதுக்காக தான் இது பண்ணுறேன். அதாவது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாகாதீங்க, உணர்ச்சி பூர்வமாக யோசிக்காதீங்க, அறிவு சார்ந்து யோசிங்க. அதனால் அதை குறிப்பிட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துனதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். நன்றி.